أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று முஸ்லிம் மவுத் அவர்கள் தொடர்பான முன்னறிவிப்பின் சில அம்சங்களை குறித்து நான் எடுத்துரைப்பேன். ஒவ்வொரு அகமதியும் அறிந்தது போன்று இந்த முன்னறிவிப்பு நிறைவேறிவிட்டதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் கூட்டங்கள் நடத்தப்படுவதுண்டு. இந்த முன்னறிவிப்பு 1886ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதியில் இறங்கியதாகும். அதில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறு பண்புகளை கொண்ட மகனுடைய பிறப்பை பற்றி செய்தி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதை பற்றி கூறுவதற்கு முன்னர் சில பிள்ளைகளுக்கும் சில இளைஞர்களுக்கும் ஒரு கேள்விக்கான பதிலை கொடுக்க விரும்புகின்றேன். அதை குறித்து முன்பும் பலமுறை நான் பதில் கொடுத்துள்ளேன். அந்த கேள்வி என்னவென்றால், நாம் பிறந்த நாளை கொண்டாடுவதில்லையே, அவ்வாறு இருக்கும்போது ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்களின் பிறந்த நாளை ஏன் கொண்டாடுகிறோம் என்ற கேள்வியாகும். இது பற்றி தெளிவுபடுத்த விரும்புவது என்னவென்றால், நான் இதற்கு முன்பும் பலமுறை கூறியிருக்கின்றேன். ஹஜ்ரத் மிர்சா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹ்மது அவர்களின் பிறந்த நாள் கொண்டாடப்படுவது கிடையாது. மாறாக முன்னறிவிப்பு நிறைவேறியதற்காக கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. ஹஜ்ரத் 2வது கலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிறந்த நாள் 12 ஜனவரி 1889 ஆகும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், எந்த வீடுகளில் இது பற்றி பேசப்படுவது கிடையாதோ அங்கு பெற்றோர்கள் முஸ்லிம் மவ்ஊத் முன்னறிவிப்பு என்றால் என்ன என்பதை பற்றி படித்து தெரிந்து கொண்டு குழந்தைகளுக்கும் கூற வேண்டும், புரிய வைக்க வேண்டும். இது ஒரு மாபெரும் முன்னறிவிப்பாகும். இதை குறித்து முந்தைய நபிமார்களும் செய்தி அறிவித்துள்ளார்கள். முந்தைய ஏடுகளிலும் செய்தி காணப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முன்னறிவித்துள்ளார்கள். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இதை அறிவிக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். இது ஒரு நீண்ட முன்னறிவிப்பாகும். அதனுடைய ஆரம்ப பகுதியை நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கின்றேன். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், மேன்மையும் கம்பீரமும் மிக்க கருணையுள்ள இறைவனாகிய அல்லாஹ் தனது இறை அறிவிப்பின் மூலமாக என்னை நோக்கி இவ்வாறு கூறினான். அதாவது, நீர் என்னிடம் கேட்டதற்கிணங்க நான் அருளின் ஓர் அடையாளத்தை உமக்கு தருகின்றேன். நான் உமது மன்றாடல்களை செவியுற்றேன். மேலும் நான் என் அருள்களால் உமது துவாக்களை ஏற்றுக்கொண்டேன். லூதியானா ஹோஷியார்பூரை நோக்கி நீர் மேற்கொண்ட உமது பயணத்தை உமக்கு அருளுக்குரியதாக ஆக்கினேன். எனவே ஆற்றல், அருள், இறை நெருக்கம் ஆகிய அடையாளங்கள் உமக்கு அளிக்கப்படுகின்றன. அருள், பேரருள் ஆகிய அடையாளங்கள் உமக்கு வழங்கப்படுகின்றன. வெற்றி வாகையின் திறவுகோல் உமக்கு கிடைக்கிறது. வெற்றி பெற்றவரே, உம்மீது சாந்தி உண்டாவதாக. வாழ்க்கையை விரும்புபவர்கள் மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காகவும் கல்லறைகளில் அமுங்கி கிடப்பவர்கள் வெளியில் வருவதற்காகவும் இறைவன் இதை கூறியிருக்கின்றான். மேலும் இஸ்லாம் மார்க்கத்தின் சிறப்பு, அல்லாஹுடைய வார்த்தையின் அந்தஸ்து மக்களுக்கு வெளிப்படுவதற்காகவும், உண்மை தனது எல்லா அருள்களுடன் வந்துவிடுவதற்காகவும், பொய் தனது அனைத்து தீய சகுனங்களுடனும் வெருண்டோடி விடுவதற்காகவும் இறைவன் இதை கூறியுள்ளான். மேலும் நான் ஆற்றல் மிக்கவன் எனவும்
அதாவது இறைவன் கூறுகின்றான், நான் ஆற்றல் மிக்கவன் எனவும் விரும்புவதை செய்கிறேன் எனவும் மக்கள் புரிந்து கொள்ளட்டும். நான் உம்முடன் இருக்கிறேன் என அவர்கள் உறுதி கொள்ளட்டும். மேலும் எவர்கள் இறைவனுடைய இருப்பு பற்றி நம்பிக்கை கொள்வதில்லையோ, மேலும் இறைவனுடைய மார்க்கத்தையும் அவனுடைய வேதத்தையும் அவனுடைய தூய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மறுத்தல் மற்றும் பொய்ப்படுத்துதல் என்ற பார்வையுடனும் பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு தெளிவான ஓர் அடையாளம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் குற்றவாளிகளின் வழியை வெளிப்படுத்துவதற்காகவும் இறைவன் இதை கூறியுள்ளான். எனவே உமக்கு ஒரு நற்செய்தி, கம்பீரமான தூய மகன் உமக்கு வழங்கப்படுகிறார். ஒரு தூய குழந்தை உமக்கு கிடைப்பார். அந்த மகன் உமது வித்திலிருந்து உமது சந்ததி வழித்தோன்றலாக இருப்பார். பிறகு அடுத்ததாக அந்த முன்னறிவிப்பில் அந்த மகனுடைய தனிச்சிறப்புகள் எடுத்துக் கூறப்பட்டுள்ளன. அவற்றுள் ஓரிரண்டை நான் இங்கு எடுத்துக் கூறுவேன். அன்னார் கூறுகிறார்கள், அவர் மிகவும் புத்தி கூர்மை உள்ளவராகவும் நுண்ணிய அறிவுடையவராகவும் இருப்பார். அவர் வெளிப்புறமான உட்புறமான ஞானங்களால் நிரப்பப்படுவார். அன்னார் கூறுகிறார்கள், கைதிகளை விடுவிப்பதற்கு அவர் காரணமாக திகழ்வார். இது ஒரு நீண்ட முன்னறிவிப்பில் உள்ள சில விஷயங்கள் ஆகும். அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெற்று ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய அந்த காலகட்டத்திற்குள் அந்த மகன் பிறந்ததை நாம் கண்டோம். மேலும் முன்னறிவிப்பின் அனைத்து அம்சங்களுக்கும் உரியவராக அவர் திகழ்ந்தார். அதனுடைய எண்ணிக்கை 50, 52 இருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் நான் ஏற்கனவே கூறியது போன்று அந்த முன்னறிவிப்பில் இருந்து 2-3 விஷயங்களை மட்டும் நான் எடுத்து வைத்துள்ளேன். ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 52 ஆண்டுகால கிலாஃபத் காலகட்டத்தின் ஒவ்வொரு நாளும் இந்த முன்னறிவிப்பு நிறைவேறியதை மகத்துவத்துடன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் எதிர்க்கக்கூடிய ஒருவர், நம்மை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர், அகமதிகள் இந்த முன்னறிவிப்பு நிறைவேறிவிட்டதாக சான்றுகள் கொடுக்கத்தானே செய்வார்கள், முன்னறிவிப்பு நிறைவேறிவிட்டது என்று கூறிக்கொண்டுதானே இருப்பார்கள். ஆனால் ஓர் அழுத்தமான சான்று எடுத்து வையுங்கள் என்று கேட்கலாம். இது ஆட்சேபனை செய்யக்கூடியவர்களின் முரட்டு பிடிவாதமாகும். இல்லை என்றால் ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலகட்டத்தில் ஜமாத்தினுடைய முன்னேற்றத்தின் ஒவ்வொரு நாளும் நான் ஏற்கனவே கூறியது போன்று அதற்கு தெளிவான சான்றாக உள்ளது. எவ்வாறு இருப்பினும் முன்னறிவிப்பு தொடர்பாக எந்த விஷயங்களை நான் எடுத்து கூறினேனோ அது தொடர்பாக ஜமாத்திற்கு எவ்வித தொடர்பும் இல்லாத நீதியை விரும்பக்கூடிய மக்களுடைய சாட்சியங்களை நான் எடுத்து கூறுகின்றேன். மேலும் இந்திய துணைக்கண்டத்தில் அவர்கள் அறியப்படுகின்ற நபர்களாக இருக்கிறார்கள். மௌலானா குலாம் ரசூல் சாஹிப் மெஹர் என்பவர் ஓர் அறியப்படுகின்ற நபராவார். 1885 ஆண்டு ஜலந்தரில் பிறந்தார்கள். இவர்கள் ஓர் ஆய்வாளரும் எழுத்தாளரும் இலக்கியவாதியும் வரலாற்று ஆசிரியரும் ஆவார்கள். ஜமீன்தார் என்ற தினசரி பத்திரிகையை சார்ந்தவராக இருந்தார். பிற்காலத்தில் இவர்கள் மௌலானா அப்துல் மஜீத் சாலிக் அவர்களுடன் இணைந்து லாகூரில் இருந்து இன்கிலாப் எனும் பத்திரிகையை வெளியிட்டார்கள். 20 மற்றும் 25 டிசம்பர் 1966 அன்று லாகூரை சார்ந்த ஷேக் அப்துல் மாஜித் சாஹிப் அவர்களை சந்திக்க சென்றார்கள். அப்போது கலந்துரையாடலின் போது மௌலானா குலாம் ரசூல் மெஹர் சாஹிப் அவர்கள் ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து பேசினார்கள். உங்களுடைய எந்த ஒரு நூலிலும் இந்த மகத்துவமிக்க மனிதருடைய சாதனைகளை பற்றி முழுமையான தகவல்கள் கிடைப்பதில்லையே. நாங்கள் அவரை அருகில் இருந்து கண்டோம், பலமுறை சந்தித்துள்ளோம், தனிப்பட்ட முறையில் கருத்து பரிமாற்றங்கள் செய்துள்ளோம். முஸ்லிம் சமுதாயத்திற்கு அவர்களின் இருப்பு முழுக்க முழுக்க தியாகத்தை கொண்டதாக இருந்தது என்று அவர்கள் கூறினார்கள். பிறகு அவர்கள் கூறினார்கள், ஒரு முறை இரவோடு இரவாக காதியான் சென்று அன்னாருடன் கலந்து ஆலோசனை செய்ய நேர்ந்தது. அந்த பயணம் இப்பொழுதும் எனது கண்களுக்கு முன்னால் உள்ளது. மனித குலத்திற்காக அந்த நபருடைய உள்ளத்தில் மிக பெரும் வேதனை இருந்தது. அதாவது ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தில் பெரும் வேதனை இருந்தது. அவர் கூறுகிறார், எங்கெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தின் மேம்பாடு நன்மை சம்பந்தமான விவகாரங்களை சந்திக்க நேர்ந்ததோ அங்கு அன்னாருடைய செயல்படுத்த தகுந்த ஆலோசனைகள் நம்முடைய துணிவு அதிகரிப்பதற்கு காரணமாக அமைகின்றன. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அன்னாருடைய ஒவ்வொரு அங்கமும் சமுதாயத்தின் வேதனையில் துடித்து விடுவதை காண முடிகிறது. பிரிவினை எனும் மத துவேஷத்தை அன்னாருடைய இருப்பில் பெயரளவுக்கு கூட நான் காணவில்லை.
மிர்சா சாஹிப் அவர்கள் நுட்பமான அறிவு கொண்டவராக இருந்தார்கள். அவர் புத்தி கூர்மை உள்ளவராகவும் நுட்பமான அறிவுடையவராகவும் திகழ்வார் என்று முன்னறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஜமாத் அல்லாத மக்களும் இதற்கான சாட்சியத்தை கூறுகிறார்கள். பிறகு அந்த கலந்துரையாடலை தொடர்ந்தவாறு அவர் கூறுகிறார், நான் இந்தியா பாகிஸ்தானில் அரசியல் அளவிலும் மார்க்க அளவிலும் இவரை போன்ற அறிவை கொண்ட பிராக்டிக்கல் பாலிடிக்ஸில் இவ்வாறு பணியாற்றுகின்ற ஒரு தலைவரை நான் கண்டதில்லை. தன்னலமற்ற முறையில் ஆலோசனை கூறுவது, தெளிவான முறையில் கருத்துக்களை எடுத்துக் கூறுவது, செயல் திட்டங்களை சரியான சொற்களில் எடுத்துரைப்பது ஆகியவை அன்னாரின் தனிச்சிறப்புகளாக இருந்தன. அன்னாருடைய மரணத்தை கேட்டு எனக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. அவர் கூறுகிறார், நான் இஸ்மாயில் சாஹிப் பானிபத் அவர்களுக்கு இரங்கல் கடிதம் அனுப்பி வைத்தேன். ஹஸ்ரத் சாஹிப் அவர்கள் தொடர்பாக இரங்கல் செய்தியில் கூறப்பட்டுள்ள வாக்கியங்களை அவர் வெளியிட்டுக் கொள்ளலாம் என்று அந்த கடிதத்திலும் நான் எழுதிவிட்டேன். பிறகு அவர் கூறுகிறார், அந்தோ பரிதாபம், முஸ்லிம்கள் மிர்சா சாஹிப் அவர்களுக்கு மதிப்பளிக்கவில்லை. கடுமையான எதிர்ப்பின் புயல்கள் இருந்த போதிலும் மிர்சா சாஹிப் அவர்கள் மனச்சோர்வு அடைந்ததாகவோ தளர்ந்து விட்டதாகவோ நான் ஒருபோதும் கண்டதில்லை. மிர்சா சாஹிப்புடைய உள்ளத்தின் விளக்கு எப்பொழுதும் ஒளிமிக்கதாக இருந்தது. நாங்கள் மனச்சோர்வடைந்து துக்கத்துடன் அவர்களை சந்திக்க செல்வோம். ஆனால் சந்தித்து விட்டு வெளியே வரும்போது நிராசையினுடைய மேகங்கள் கலைந்து போனதாகவும் குறிக்கோளின் வெற்றி முன்னால் தெரியும் வகையிலும் நாங்கள் வெளியே வருவோம். வலுவான சான்றுகளை தருவார்கள், செயல்படுத்த தகுந்த விஷயங்களை கூறுவார்கள். அது மட்டுமின்றி எல்லா வகையான தியாகங்கள் மற்றும் ஆதரவுகளையும் முன்னெடுத்து வைப்பார்கள். அதன் காரணமாக எங்களிடம் துணிவு, தைரியம் ஆகியவை பிறந்துவிடும். பிறகு காஷ்மீருடைய முன்னாள் சீஃப் ஜட்ஜ் ஆகிய ஜனாப் லாலா கமர் சீன் சாஹிப் அவர்கள் ஹஸ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மசி அவர்கள் தொடர்பாக தம் கருத்தை கூறுகிறார். லாலா கமர் சீன் சாஹிப் அவர்கள் லாலா பீம் சீன் சாஹிபுடைய மகனாவார்கள். உலக மொழிகளில் அரபி மொழியின் அந்தஸ்து என்ற தலைப்பில் ஹஸ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மசி அவர்களுடைய சொற்பொழிவுக்கு பிறகு தலைமை வகித்தவர் நன்றி கூறிய பிறகு குறிப்பாக நன்றி தெரிவித்த வண்ணம் ஆங்கிலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள். அதனுடைய கருத்து என்னவென்றால், இன்று சொற்பொழிவாளர் அதாவது ஹஸ்ரத் முஸ்லிம் மௌது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரபி மொழியினுடைய மேன்மையை குறித்து உள்ளத்தை ஈர்க்கும் வகையிலும் அசாதாரணமான முறையிலும் சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அதை செவியுற்று எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அத்துடன் தனிப்பட்ட முறையிலும் நான் அன்னாருடன் தொடர்பு கொண்டுள்ளேன் என்பதற்காகவும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஏனென்றால் அன்னாருடைய தந்தையிடமிருந்து என்னுடைய தந்தை அரபி கற்றுக்கொண்டுள்ளார். அதாவது லாலா சாஹிபுடைய தந்தை ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அரபி கற்றிருந்தார். அவர் கூறுகிறார், நான் சொற்பொழிவை கேட்பதற்காக வந்தபோது பழைய வழிமுறைப்படி மக்கள் எவ்வாறு சொற்பொழிவாற்றுவார்களோ அதே போன்றுதான் இன்றைய கருத்தும் எடுத்துரைக்கப்படும் என்ற சிந்தனையில் வந்தேன். ஓர் அரேபியரிடம் அரபி மொழியின் மேன்மைக்குரிய காரணத்தை குறித்து கேட்கப்பட்ட போது அவர் இவ்வாறு கூறினாராம், அரபி மொழியின் மேன்மைக்கு 3 காரணங்கள் இருக்கின்றன. முதல் விஷயம், நான் அரபு நாட்டைச் சேர்ந்தவனாவேன். இது அரபி மொழியினுடைய மேன்மையாகும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், இது திருக்குரானுடைய மொழியாகும். இந்த கருத்து ஏற்றுக்கொள்ள தகுந்ததாகும். மூன்றாவது விஷயம் என்னவென்றால், சொர்க்கத்திலும் அரபி மொழிதான் பேசப்படும் என்று அந்த நபர் கூறினாராம். ஆகவே இதுபோன்ற விஷயங்கள் தான் அரபி மொழியினுடைய மேன்மைக்காக எடுத்து வைக்கப்படலாம் என்று நான் கருதினேன். ஆனால் நிகழ்த்தப்பட்ட சொற்பொழிவு மிகவும் ஞானமிக்கதாகவும் தத்துவ ரீதியாகவும் மேன்மையை கொண்டதாக இருந்தது. நான் இந்த சொற்பொழிவின் ஒவ்வொரு சொல்லையும் முழு கவனத்துடனும் ஆழ்ந்த சிந்தனையுடனும் செவியுற்றேன். நான் இதிலிருந்து மிகுந்த இன்பம் பெற்றேன், பயனடைந்தேன். இந்த சொற்பொழிவுடைய தாக்கம் நீண்ட காலம் வரை எனது உள்ளத்தில் நிலைபெற்று இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் மிர்சா சாஹிப் அவர்களுக்கு இதற்கான உறுதி கூறுகிறேன். ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ உலக கல்வியை பொறுத்தவரையில் பிரைமரி கூட தேர்ச்சி பெறவில்லை. அல்லாஹ் வாக்குறுதி அளித்தது போன்று ஞானத்தால் அன்னாரை அவன் நிரப்பினான். இதை அந்நியர்களும் கூட புகழாமல் இருக்க முடியவில்லை. ஓர் அமெரிக்க பாதிரியுடைய தாக்கத்தை கேளுங்கள். பானிபத்தைச் சேர்ந்த ஷேக் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஷிம்லாவைச் சேர்ந்த மௌலவி உமர்தீன் சாஹிப் அவர்கள் ஒருமுறை ஒரு சம்பவத்தை என்னிடம் கூறினார்கள். அது என்னவென்றால், ஹுசூர் அவர்கள் கலீஃபாவாக ஆகி சில மாதங்கள் தான் ஆகியிருந்தன. அதாவது இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் 1914 ஆண்டு கிலாஃபத்தில் அமர்ந்த சில மாதங்களுக்கு பிறகு
அமெரிக்காவுடைய ஒரு மிக பெரும் பாதிரி காதியான் வந்தார். அவர் தேர்ச்சி பெற்றிருந்த மிக பெரும் அறிஞராகவும் இருந்தார். தன்னுடைய கல்வி மற்றும் ஞானத்தின் மீது பெருமையும் கொண்டிருந்தார். காதியான் வந்த பிறகு அவர் எங்களுக்கு முன்னால் மார்க்கம் தொடர்பான சில கேள்விகளை எடுத்து வைத்தார். அது மிகவும் நுட்பமானவையாகவும் முக்கியத்துவம் கொண்டவையாகவும் இருந்தன. நான் அமெரிக்காவில் இருந்து இங்கு வரை வந்துள்ளேன். நான் முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு சபையிலும் அமர்ந்து இந்த கேள்விகளை கேட்டுள்ளேன். ஆனால் இன்று வரை எந்த ஒரு மிகப்பெரிய முஸ்லிம் அறிஞராலும் தேர்ச்சி பெற்ற ஆலிமாலும் இந்த கேள்விகளுக்கு திருப்தி அளிக்கின்ற வகையில் பதில் கொடுக்க முடியவில்லை என்றும் அவர் கூறினார். நான் இங்கு இந்த கேள்விகளை உங்களுடைய கலீஃபாவுக்கு முன்னால் எடுத்து வைப்பதற்காக குறிப்பாக வந்துள்ளேன். கலீஃபா சாஹிப் அவர்கள் இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் கூறுகிறார் என்று பார்ப்போம் என்று அவர் கூறினார். இந்த சம்பவத்தை எடுத்துரைக்கக்கூடியவர் கூறுகிறார், கேள்விகள் எந்த அளவு சிக்கலானதாகவும் வினோதமானதாகவும் இருந்தன என்றால், அதை கேட்டபோது ஹஸ்ரத் சாஹிப் இப்பொழுது முற்றிலும் இளைஞராக இருக்கிறார். இறையியல் தொடர்பாக முறையாக எந்த கல்வியும் அவர்கள் கற்றிருக்கவில்லை. வயதும் குறைவுதான், அனுபவமும் மிக குறைவுதான். இந்த கேள்விகளுக்கு அவர்களால் ஒருபோதும் பதிலளிக்க முடியாது என்று நான் உறுதியாக நம்பினேன். இவ்வாறு அஹ்மதியா ஜமாத்திற்கு மிக பெரும் அவப்பெயர் ஏற்பட்டுவிடும், முழு உலகிலும் அவமானம் உண்டாகிவிடும் என்று கருதினேன். ஏனென்றால் ஹஸ்ரத் சாஹிப் அவர்களால் இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் போய்விட்டால் அமெரிக்க பாதிரி திரும்பிச் சென்று அகமதிகளுடைய கலீஃபாவுக்கு எதுவும் தெரியவில்லை, கிறிஸ்தவத்திற்கு எதிரில் ஒருபோதும் நிற்க முடியாது, அவர் பெயரளவில் மட்டுமே கலீஃபா ஆவார், எந்த ஓர் அறிவையும் அவர் கொண்டிருக்கவில்லை என்று முழு உலகிலும் பிரச்சாரம் செய்வார் என்று கருதினேன். அறிவிப்பாளர் கூறுகிறார், இந்த வகையில் நான் மிகவும் கவலைக்கு உள்ளானேன். அந்த அமெரிக்க பாதிரி ஹஸ்ரத் சாஹிப் அவர்களை சந்திக்க வேண்டாம், அவர் அவ்வாறு திரும்பிச் சென்று விடட்டும் என்று நான் முயற்சி செய்தேன். ஆனால் இந்த முயற்சியில் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை. தாம் கண்டிப்பாக கலீஃபா சாஹிப் அவர்களை சந்தித்துதான் செல்வேன் என்று அந்த அமெரிக்கர் பிடிவாதம் பிடித்து விட்டார். வேறு வழியின்றி நான் ஹுசூர் அவர்களிடம் சென்று, ஓர் அமெரிக்க பாதிரி வந்துள்ளார், தங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறார், இப்பொழுது என்ன செய்ய என்று கேட்டேன். அப்போது ஹஸ்ரத் சாஹிப் அவர்கள் எவ்வித தயக்கமும் இன்றி எவ்வித தாமதமும் இன்றி அவரை அழையுங்கள் என்று கூறினார்கள். வேறு வழியின்றி நான் அவரை அன்னாரிடம் அழைத்து சென்றேன். அந்த இருவருக்கும் இடையில் மொழியாக்கம் செய்பவராகவும் நானே இருந்தேன். அவர் ஆங்கிலத்தில் பேசினார், அன்னார் உருதுவில் பதில் கொடுத்தார்கள். அதாவது இவர் மொழியாக்கம் செய்தார். அவர் கூறுகிறார், அமெரிக்க பாதிரி சிறிது சம்பிரதாய பேச்சுக்கு பிறகு தம்முடைய கேள்விகளை ஹஸ்ரத் சாஹிப் அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தார். அதனுடைய மொழியாக்கத்தை நான் அன்னாருக்கு கூறினேன். அன்னார் மிக அமைதியுடன் அந்த அனைத்து கேள்விகளையும் கேட்டார்கள். பிறகு உடனடியாக அதற்கு எவ்வாறான திருப்தி அளிக்கின்ற பதில்களை கொடுத்தார்கள் என்றால், அதை கேட்டுவிட்டு எனக்கு வியப்பு ஏற்பட்டது. இந்த கேள்விகளுக்கு ஹஸ்ரத் சாஹிப் அவர்கள் இப்படிப்பட்ட ஞானம் மிகுந்த ஈடு இணையற்ற பதில்களை வழங்குவார்கள் என்று எனக்கு ஒருபோதும் நம்பிக்கை இருக்கவில்லை. நான் இந்த பதில்களை ஆங்கிலத்தில் அமெரிக்க பாதிரியிடம் எடுத்து கூறிய போது அவரும் வியப்படைந்து விட்டார். நான் இன்று வரை இவ்வாறான அறிவுபூர்வமான பதில்களை, சான்றுகளை கொண்ட கருத்தை எந்த ஒரு முஸ்லீமிடமிருந்தும் நான் கேட்கவில்லை. உங்களுடைய கலீஃபா மிக பெரும் அறிஞராவார், மார்க்க உலகில் ஆழமான பார்வையுடையவராக அவர் உள்ளார் என்று கூறிவிட்டு மிகவும் பணிவுடன் ஹஸ்ரத் சாஹிபுடைய கைக்கு முத்தம் கொடுத்தார். திரும்பிச் சென்று விட்டார். முன்னறிவிப்பு நிறைவேறிவிட்டது என்பதற்கு இது மகத்துவமிக்க சான்றாக உள்ளது. கல்வி அறிவில் தன்னை ஒரு வல்லுநராக கருதி கொண்டிருந்த ஒரு பாதிரி கூட இஸ்லாத்தினுடைய மேன்மையை ஒப்புக்கொண்டு சென்றார். நேரு அறிக்கையும் முஸ்லிம்களுக்கு நல்ல ஆலோசனையும் என்ற ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நூலை குறித்து கருத்து கூறக்கூடிய ஒருவர் இவ்வாறு கூறுகிறார், ஹுசூர் அவர்கள் தக்க நேரத்தில் வழங்கிய வழிகாட்டலால் முஸ்லிம்களுடைய மேல் வர்க்கம் மிகவும் நன்றி கடமைப்பட்டுள்ளது. முஸ்லிம்களுடைய அரசியல் வட்டாரத்தில் இது மிகவும் விரும்பப்பட்டது. பெரும்பெரும் முஸ்லிம் தலைவர்களும் புகழ் உரைகளால் இதை பாராட்டினார்கள். அஹ்மதியா ஜமாத்துடைய இமாம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மிக அவசியமான நேரத்தில் உதவி செய்துள்ளார்கள் என்று அவர்கள் நன்றி தெரிவித்தார்கள். பலர் ஹஸ்ரத் முஃப்தி முகமது சாதிக் சாஹிப் அவர்களிடம், உண்மையான மற்றும் நடைமுறை பணியை உங்களுடைய ஜமாத்து தான் செய்கிறது, உங்களுடைய ஜமாத்தில் இருக்கின்ற கட்டமைப்பை வேறு எங்கும் காண முடியாது என்று கூறினார்கள். கல்கத்தாவினுடைய ஒரு களப்பற்ற அகமதி மிஸ்டர் தௌலத் அகமது கான் சாஹிப் BA LLB, இவர் சுல்தான் என்னும் பத்திரிகையில் ஜாயிண்ட் எடிட்டராக இருந்தார். அந்த ஆலோசனைகளை வங்காள மொழியில் மொழியாக்கம் செய்து ஓர் அழகிய சிறு நூலாக வடிவமைத்து வெளியிட்டார். வங்காள மக்களிடம் அது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு கண்ணியமிகுந்த படித்த அகமதி அல்லாத ஒருவர்
நேரு அறிக்கை மீது ஆலோசனை என்ற நூலை படித்த பிறகு எந்த அளவு தாக்கத்திற்கு உள்ளானார் என்றால், அவர் செக்ரட்டரி தரிக்கே இஸ்லாத்திற்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் கலிஃபா சாஹிப் அவர்களை காண வேண்டும் என்று எனது உள்ளம் மிகவும் விரும்புகின்றது. அவர்களை தரிசிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் எனது உள்ளத்தில் அவர்களுக்கு மிகுந்த மதிப்பு உள்ளது. ஆகவே தயவு கூர்ந்து தாங்கள் இந்த எளியவனுடைய சலாத்தை எட்ட வைத்து விடுங்கள். தாங்கள் மிகவும் அழகிய முறையில் இப்படிப்பட்ட அபாயகரமான காலத்தில் இஸ்லாம் சென்று கொண்டிருக்கும் போது அதை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். மார்க்க ரீதியாக மட்டுமின்றி அரசியல் ரீதியாகவும் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். நேரு அறிக்கை தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை நான் படித்தேன். இது தங்களுடைய கண்ணியத்தை இன்னும் அதிகரிக்க செய்துவிட்டது. நான் தங்களை ஒரு மாபெரும் மார்க்க அறிஞராக கருதி கொண்டிருக்கும் அதே வேளையில் நான் தங்களை ஓர் அரசியல் வல்லுநராகவும் கருத ஆரம்பித்து விட்டேன் என்று கலிஃபா சாஹிப்பிடம் தெரிவித்து ஒரு தொண்டனின் சார்பாக வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளும்படி விண்ணப்பம் வையுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ரியாசத் என்னும் பத்திரிகை 1930களில் லாகூரில் இருந்து வெளியானது. 1930 டிசம்பர் 2ஆம் தேதியில் அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: மார்க்க வேறுபாடு தொடர்பான விஷயங்களை விட்டு பார்க்கும்போது ஜனாப் பஷீருத்தீன் மஹமூத் அகமது சாஹிப் அவர்கள் எழுத்துக்களத்தில் செய்த பணி, அது அளவை பொறுத்த வரையிலும் பயனை பொறுத்த வரையிலும் எல்லா வகையிலும் பாராட்டுக்குரியதாக இருக்கின்றது. அரசியலில் தமது ஜமாத்தை பொது முஸ்லிம்களுக்கு துணையாக நடத்தி செல்வதில் அன்னார் எந்த அடிப்படை விஷயங்களை துவக்கி வைத்து தம் தலைமையில் வெற்றிகரமாக அதை நிரூபித்து காட்டினார்கள் என்றால், அது நீதியை விரும்பக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமிடமிருந்தும் உண்மையை தேடக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும் பாராட்டு மடலை பெற்றுத்தருகிறது. அன்னாருடைய அரசியல் தொலைநோக்கு பார்வையை ஓர் உலகமே ஒப்புக்கொள்கிறது. நேரு அறிக்கைக்கு எதிராக முஸ்லிம்களை ஒன்று திரட்டுவதில், சைமன் கமிஷனுக்கு எதிரே முஸ்லிம்களுடைய கண்ணோட்டத்தை எடுத்து வைப்பதில், தற்காலத்தில் உள்ள பிரச்சனைகளை இஸ்லாமிய கண்ணோட்டத்துடன் சான்றுகளை கொண்டு விவாதிப்பதிலும், முஸ்லிம்களுடைய உரிமைகளை சான்றுகளை கொண்டு எடுத்துக் கூறுவதிலும், நூல்களை எழுதுவதிலும், அதாவது சான்றுகளால் நிரம்பியுள்ள நூல்களை எழுதுவதிலும் அன்னார் மிகவும் பாராட்டத்தக்க பணியை செய்துள்ளார்கள். சைமன் ரிப்போர்ட் குறித்து மிர்சா சாஹிப்புடைய விமர்சன ஆய்வுக் கட்டுரையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அது ஆங்கில மொழியில் எழுதப்பட்டுள்ளது. அதை படித்து பார்க்கும்போது அன்னாருடைய விரிவான அறிவை நாம் அனுமானிக்க முடிகிறது. அன்னார் விவரிக்கும் முறை எளிதானதாகவும் ஒப்புக்கொள்ள வைப்பதாகவும் உள்ளது. அன்னாருடைய சொல்நடை மிகவும் தூய்மையானதாக உள்ளது. ஈராக்கின் சூழ்நிலை குறித்து லாகூரில் இருந்து ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷனில் அன்னார் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அதை பற்றி கூறப்பட்ட கருத்தை நாம் பார்க்கலாம். ஈராக்கின் நிலையை பற்றி அவர்கள் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அது ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் லாகூரில் இருந்து 25 மே 1941 ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த சொற்பொழிவுக்கு தூண்டுகோலாக இருந்த விஷயம் என்னவென்றால், 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகியவை ஈராக்கில் தாக்குதல் தொடுத்தது ஆகும். டெல்லியின் பிரபலியமான சீக்கிய பத்திரிகையான ரியாசத் என்ற பத்திரிகையில் 2 ஜூன் 1941 இதை குறித்து கருத்து எழுதப்பட்டது. அது என்னவென்றால், அடிமையாக இருக்கும் சமுதாயங்கள் மற்றும் அடிமையான நாடுகளுடைய மிகவும் பலவீனமான அம்சம் என்னவென்றால், அவர்களுடைய மக்கள் உண்மை மற்றும் துணிவு ஆகிய நல்லொழுக்கத்தை விட்டு விலகிச் சென்று விடுகின்றனர். முகஸ்துதி, பொய்யான பாராட்டு, கோழைத்தனம் ஆகிய மனநிலை அவர்களிடத்தில் மேலோங்கி விடுகின்றன. ஈராக்குடைய ரஷீத் அலியை உதாரணமாக கூறப்படுகிறார். பிரிட்டன் ஆட்சி அல்லது பிரிட்டன் மக்களுடைய கண்ணோட்டத்தில் ஈராக்குடைய ரஷீத் அலி தவறு இழைத்தவராக இருக்கலாம், அல்லது பிரிட்டனுடன் போர் செய்வது பொருத்தமற்றதாக அவருக்கு இருக்கலாம். ஆனால் இந்த நபர் தன் நாட்டினுடைய அரசியல் விடுதலைக்காக போரிட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது. எந்த வகையிலும் அவரை நாம் தன் நாட்டினுடைய துரோகி என்று கூற முடியாது. ஆனால் நம்முடைய அடிமை நாட்டின் ஆளுநர்கள் மற்றும் தலைவர்களுடைய குணநலன்களை பாருங்கள். அவர் ஈராக்குடைய தலைவரை குறித்து சொற்பொழிவு நிகழ்த்துகிறார். ரஷீத் அலியை துரோகி என்று கூறுகிறார். அந்த தலைவர் போரை பற்றி குறிப்பிடும்போது முதலில் ரஷீத் அலியை துரோகி என்று கூறிவிட்டு தம் கருத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இந்த முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய லீடர்கள், இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள லீடர்களின் குணநலன்கள் எவ்வாறு உள்ளது என்றால், அடிமைத்தனத்தின் காரணமாக எந்த அளவு அவர்கள் துணிவிழந்து போய்விட்டார்கள் என்றால், அவர்கள் பொய்ப்புகழுரை மற்றும் முகஸ்துதி ஆகியவற்றை தான் நாட்டினுடைய அல்லது அரசாங்கத்தின் தொண்டாக கருதி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டினுடைய தலைவர்களின் மூடத்தனமான புகழுரைக்கு மத்தியில் காதியானுடைய அஹ்மதியா ஜமாத்துடைய தலைவர் துணிவு, உயர்ந்த குணநலன்கள்
தெளிவான கூற்று ஆகியவை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் மகிழ்ச்சியூட்டக்கூடியதாகவும் உணரப்படுகிறது. கடந்த வாரம் ரேடியோவில் ஒரு சொற்பொழிவில் அதை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். சமுதாயத்தை சிறை வாசத்திலிருந்து ரட்சிப்பு கொடுப்பதற்கு அன்னார் செய்த ஒரு முயற்சியாக இது இருந்தது. மௌலானா முகமது அலி ஜோஹர் சாஹிப் என்பவர் 1878ஆம் ஆண்டில் பிறந்தார். 1931ஆம் ஆண்டில் மரணமடைந்தார். ராம்பூர் என்ற இடத்தில் பிறந்தார்கள். கல்கத்தாவில் காம்ரேட் என்ற வார இதழை ஆரம்பித்தார்கள். டெல்லியில் ஹம்தர்த் என்ற பெயரில் உருதுவில் பத்திரிகை துவக்கினார்கள். 1923ஆம் ஆண்டில் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் உடைய தலைவராக ஆக்கப்பட்டார்கள். வட்ட மேசை கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்வதற்காக லண்டன் சென்றிருந்தார்கள். 1931 ஜனவரி 4ஆம் தேதி அன்று அங்கே அவர்கள் மரணமடைந்தார்கள். பாகிஸ்தான் உருவாக்கம், பாகிஸ்தான் கட்டமைப்பு, அதனுடைய முன்னேற்றம் போன்றவற்றில் ஒவ்வொரு நிலையிலும் ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தொண்டுகள் தெளிவாக உள்ளன. அவர்கள் கூறுகிறார்கள், அகமதிகள் என்ன செய்தார்கள் என்று கூறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், அகமதிகள் செய்தது பகிரங்கமான தொண்டுகள் என்று அந்நியர்கள் கூட இதை ஒப்புக்கொள்கிறார்கள். மௌலானா முகமது அலி ஜோஹர் சாஹிப் அவர்கள் தமக்கு ஏற்பட்ட தாக்கத்தை தன்னுடைய ஹம்தர்த் என்ற பத்திரிகையில் 1927ஆம் ஆண்டு செப்டம்பர் 26இல் இவ்வாறு எழுதுகிறார்கள். ஜனாப் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அகமது சாஹிப் அவர்கள் மற்றும் அவர்களுடைய கட்டமைப்பான ஜமாத்தின் குறிப்பை இந்த வரிகளில் குறிப்பிடவில்லை என்றால் அது நன்றி கேடாக ஆகிவிடும். அவர்கள் தம்முடைய அனைத்து சிந்தனைகளையும் எவ்வித கொள்கை வேறுபாடுகளும் இன்றி அனைத்து முஸ்லிம்களின் நலனுக்காக அர்ப்பணித்திருந்தார்கள். ஹசரத் மிர்சா பஷீருத்தீன் சாஹிப் மற்றும் அவருடைய ஜமாத்து ஒருபுறம் முஸ்லிம்களுடைய அரசியலில் ஆர்வம் காட்டினார்கள் என்றார், இன்னொரு புறம் முஸ்லிம்களுடைய அமைப்பு, தப்லீக் மற்றும் வியாபாரத்திலும் மிகவும் அதிக அளவில் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். இது அகமதிகளின் பங்களிப்பாக இருந்தது. இஸ்லாத்தின் இந்த கட்டமைப்பான பிரிவின் இந்த வழிமுறை இஸ்லாமிய அமைப்புக்கு பொதுவான முறையில் வழிகாட்டியாக இருக்கின்ற வேளையில் குவி மாடங்களில் அமர்ந்து கொண்டு இஸ்லாமிய தொண்டுக்கான முழக்கமிடக்கூடிய வெற்றுவாதங்களை செய்யக்கூடிய மக்களுக்கு குறிப்பான முறையில் வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. அதாவது பெரும் சொற்பொழிவு மேடைகளில் அமர்ந்து கொண்டு வாதிக்கின்றவர்கள், நாங்கள் மார்க்க தலைவர்களாக ஆன பிறகு இதுவெல்லாம் செய்வோம் என்று வெளிப்படையாக பெரும் வாதங்கள் செய்யக்கூடியவர்கள். ஆனால் அவர்களின் அகமும் புறமும் வெவ்வேறானதாக இருக்கின்றது. மனதளவில் அவர்கள் வெற்றுவாதங்களை மட்டும்தான் செய்கிறார்கள். மிகவும் வீணான வாதங்களாக அவை இருக்கின்றன. அப்படிப்பட்ட மக்களுக்காகவும் இவர்கள் வழிகாட்டியாக இருப்பார்கள். அவ்வாறான ஒரு நாள் வரும், அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறார். இதுதான் நீதியை விரும்பக்கூடிய ஆலிம்களுடைய கருத்தாகும். இன்றைய காலத்து ஆலிம்கள் அகமதிகளை பாகிஸ்தானில் இஸ்லாத்தின் எதிரிகள் என்று கூறுகின்றனர். இஸ்லாத்தின் வேதனை அகமதிகளிடம் உள்ளதா அல்லது இந்த பெயர் தாங்கி ஆலிம்களிடம் உள்ளதா என்று அவர்கள் இந்த கண்ணாடியில் தங்களது முகத்தை காண வேண்டும். சையது ஹபீப் சாஹிப் என்ற ஒரு ஆளுமை 1891ஆம் ஆண்டில் பிறந்தார்கள். உருது மொழியின் பிரபலியமான முக்கியத்துவம் வாய்ந்த பத்திரிகையாளராக இருந்தார்கள். ஃபூல் மற்றும் தஹசீபே நிஸ்வான் என்ற இதழ்களுக்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். செய்தித்தாள் பதிவுகள் மற்றும் அரசியல் பதிவுகள் மற்றும் காசி எனும் தினசரி பத்திரிகை போன்ற பணிகளையும் அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள். மிகவும் அச்சமற்ற துணிவுள்ள பத்திரிகையாளராக திகழ்ந்தார்கள். 1951ஆம் ஆண்டில் இவர்கள் மரணமடைந்தார்கள். 1931 ஜூலை 25ஆம் தேதி ஆல் இண்டியா காஷ்மீர் கமிட்டி நிறுவப்பட்டது. ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கமிட்டியின் தலைமை பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டார்கள். அந்த கமிட்டி ஆரம்பிக்கப்பட்ட போது ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்து முஸ்லிம்களின் சார்பாகவும் ஏகமனதாக தலைவராக ஆக்கப்பட்டிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அதனுடைய தலைமை பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டார்கள். சையத் ஹபீப் சாஹிப் தம்முடைய பத்திரிகையான சியாசத் லாகூரில் 1933 மே 18ஆம் தேதி இவ்வாறு எழுதினார்கள். என்னுடைய புரிதலை பொறுத்தவரையில் உயர்ந்த தகுதிகள் இருந்த போதிலும் டாக்டர் இக்பால், அதாவது டாக்டர் அல்லாமா இக்பால் சாஹிப் மற்றும் மலிக் பரக்கத் அலி சாஹிப் ஆகிய இருவரும் இந்த வேலையை நடத்த இயலாது. காஷ்மீருடைய நிலை மிகவும் இக்கட்டாக இருந்த காலகட்டத்தில் கொள்கை வேறுபாடுகள் இருந்த போதிலும் எந்த மக்கள் மிர்சா சாஹிப் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்தார்களோ அவர்கள் வேலையினுடைய வெற்றியை கருத்தில் கொண்டவாறு மிகச்சிறந்த தேர்ந்தெடுப்பை செய்திருந்தார்கள் என்பது உலகிற்கு தெளிவாகிவிடும். அந்த காலத்தில் கொள்கை வேறுபாடு காரணமாக மிர்சா சாஹிப் அவர்களை தேர்ந்தெடுக்காமல் இருந்திருந்தால் அந்த இயக்கம் முற்றிலும் தோல்வியடைந்திருக்கும்.
கருணை காட்டப்பட வேண்டிய இந்த சமுதாயத்திற்கு கடுமையான நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். என்னுடைய கருத்து என்னவென்றால், மிர்சா சாஹிப் விலகிச் சென்றது கமிட்டியினுடைய மரணத்திற்கு சமமாக இருக்கின்றது. சுருக்கமாக, நாம் தேர்ந்தெடுத்திருப்பது எவ்வாறான நபர் என்று இப்பொழுது உலகில் தெளிவாகிவிடும். மிர்சா சாஹிப் என்ன வேலை செய்தார், டாக்டர் அல்லாமா சாஹிப் அவர்கள் என்ன வேலை செய்கிறார், அவர்கள் இல்லாமல் அவர்களுடைய கமிட்டி என்ன வேலை செய்கிறது என்பது இப்பொழுது தெரிந்துவிடும். பிறகு என்னவாயிற்று என்பதை உலகமே கண்டுகொண்டது. அனைத்தும் முன்னால் தான் உள்ளது. இந்த பணிகளை அன்னார் எதற்காக செய்தார்கள் என்றால், கைதிகளின் விடுதலைக்கான வேதனை அன்னாரிடம் காணப்பட்டது. அதற்கு காரணமாக திகழ இருந்தார்கள். அன்னார் தலைமை பொறுப்பை விட்டுவிட்ட போதிலும் அந்த கமிட்டியில் அவர்கள் பணியாற்றினார்கள். அந்த வேதனையின் காரணமாக பின்னால் இருந்து கொண்டு சாத்தியமுள்ள அனைத்து உதவிகளையும் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். இதற்கு வரலாறு சாட்சியாக உள்ளது. மௌலானா அப்துல் மாஜித் தரியாபாதி சாஹிப் அவர்கள் 1892ஆம் ஆண்டில் பிறந்தார்கள். இந்தியாவினுடைய உருது இலக்கியவாதியும் எழுத்தாளரும் ஆய்வாளரும் திருக்குரான் விரிவுரையாளருமாக திகழ்ந்தார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்தின் போது மௌலானா அப்துல் மாஜித் சாஹிப் அவர்கள் லக்னோவில் தன்னுடைய செய்தித்தாளான சிதுகே ஜதீத் என்னும் பத்திரிகையில் 1965 நவம்பர் 18ஆம் தேதி இவ்வாறு செய்தி வெளியிட்டார்கள். அன்னாருடைய மற்ற கொள்கைகள் எவ்வாறானதாக இருந்த போதிலும் திருக்குரான் மற்றும் திருக்குரானுடைய ஞானத்தை உலக அளவில் பரப்பியது, விண்ணளவு மேலோங்கச் செய்தது, தப்லீகில் செய்த முயற்சிகள், ஈடுபாடுகள் மற்றும் திடமான உறுதியுடன் தமது நீண்டகால வாழ்வில் அவற்றை தொடரச் செய்தது ஆகியவற்றிற்கான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான். இவ்வாறு கூறக்கூடிய இந்த நபரே திருக்குரான் விரிவுரையாளராக இருந்தார்கள். ஆனால் ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து இவ்வாறு எடுத்துரைத்து இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், மேலும் அல்லாஹ் இந்த தொண்டுகளின் விளைவாக அவர்களுடைய பொதுவான விவகாரங்களை மன்னித்தருள்வானாக. எவ்வாறு இருப்பினும் அவர்கள் தொடர்ச்சியாக எழுதுகிறார்கள், அறிவுக்களத்தில் திருக்குரானுடைய உண்மைகள், ஞானங்கள், விளக்கங்கள் மற்றும் மொழியாக்கங்களை அவர்கள் செய்துவிட்டார்கள். அதற்கும் ஒரு மேலான தனிச்சிறப்பு அந்தஸ்து உள்ளது. முஸ்லிம்களுடைய ஒரு திருக்குரான் விரிவுரையாளரே இதை ஒப்புக்கொள்கிறார். கொள்கை வேறுபாடு இருந்த போதிலும், அதில் அவர் தம்மை உண்மையாளர் என்று கருதி கொண்ட போதிலும், ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருக்குரான் தொண்டு மற்றும் இஸ்லாமிய தொண்டை புகழாமல் இருக்க முடியவில்லை. அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கும் போது அன்னாரது காலத்தில் அன்னாரை போன்ற அறிவு மற்றும் ஞானத்தை யாரால் எடுத்துக்காட்ட இயலும்? இன்னும் கூறுவதென்றால், பிற்காலத்தில் வரக்கூடியவர்களும் அன்னாருடைய ஞானத்திலிருந்து தான் பயன்பெறுவார்கள். அப்பொழுதுதான் அவர்களால் உண்மையான வழியில் சென்று கொண்டிருக்க முடியும். முஸ்லிம்களுடைய ஒரு திருக்குரான் விரிவுரையாளரே இதை ஒப்புக்கொள்கிறார். கொள்கை வேறுபாடு இருந்த போதிலும், அதில் அவர் தம்மை உண்மையாளர் என்று கருதி கொண்ட போதிலும், ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருக்குரான் தொண்டு மற்றும் இஸ்லாமிய தொண்டு ஆகியவற்றை புகழாமல் இருக்க முடியவில்லை. வெளிப்புறமான மற்றும் உட்புறமான ஞானங்களால் அவர் நிரப்பப்படுவார் என்று அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கும் போது, அன்னாரது காலத்தில் அன்னாரை போன்ற அறிவு மற்றும் ஞானத்தை யாரால் எடுத்துக்காட்ட இயலும்? இன்னும் கூறுவதென்றால், பிற்காலத்தில் வரக்கூடியவர்களும் அன்னாருடைய ஞானத்திலிருந்துதான் பயன்பெறுவார்கள். அப்பொழுதுதான் அவர்களால் உண்மையான வழியில் சென்று கொண்டிருக்க முடியும். டாக்டர் அல்லாமா முகமது இக்பால் சாஹிப் அவர்கள் தொடர்பாக பேசப்படும்போது ஜமாத்திற்கு எதிராக பல விஷயங்கள் பேசப்படுகின்றன. ஆனால் அவர்களுடைய இந்த விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 1927 மார்ச் 24ஆம் தேதி லாகூரில் ஒரு மாநாடு நடைபெற்றது. அல்லாமா இக்பால் சாஹிப் அவர்கள் அதற்கு தலைமை வகித்தார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அதற்கு பிறகு அல்லாமா சாஹிப் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், ஞானங்களால் நிறைந்த இவ்வாறான சொற்பொழிவு வெகு காலத்திற்கு பிறகு லாகூரில் கேட்க கிடைக்கிறது. குறிப்பாக திருக்குரானுடைய வசனங்களுக்கு மிர்சா சாஹிப் அவர்கள் மிகவும் சிறப்பான விளக்கத்தை வழங்கினார்கள். அந்த சொற்பொழிவில் இருந்து எனக்கு கிடைத்த இன்பம் வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக நான் எனது சொற்பொழிவை நீண்டதாக ஆக்க விரும்பவில்லை. சையத் அப்துல் காதிர் சாஹிப் MA அவர்கள் வரலாற்று பிரிவில் பேராசிரியராக இருந்தார்கள். லாகூருடைய இஸ்லாமிய காலேஜினுடைய பிரின்சிபலாகவும் இருந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், 1919ஆம் ஆண்டில் ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் தோன்றிய கருத்து வேறுபாடுகளின் ஆரம்பம் என்ற தலைப்பில் லாகூரில் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். கருத்து செறிவு நிறைந்த சொற்பொழிவாக அது இருந்தது. அந்த சபையில் இவர்கள் தலைமை வகித்துக் கொண்டிருந்தார்கள். தலைமை உரையில் சையத் அப்துல் காதிர் சாஹிப் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், அறிவாளியான தந்தைக்கு பிறந்த அறிவாளியான மகன். இந்த சொற்பொழிவு மிகவும் ஞானமிக்கதாக இருந்தது என்பதற்கு ஹஸ்ரத் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அகமது சாஹிப் அவர்களுடைய பெயரே போதுமான
உத்தரவாதம் ஆகும். இஸ்லாமிய வரலாறு குறித்து எனக்கும் மேலோட்டமான அறிவே உள்ளது. முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாத வரலாற்று ஆசிரியராக இருந்தாலும் ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாஃபத் காலகட்டத்தில் தோன்றிய கருத்து வேறுபாடுகளின் ஆடம்பரை சென்று புரியக்கூடிய மக்கள் வெகு சிலரே. அழிவை ஏற்படுத்திய உட்பூசல் நிறைந்த இந்த குழப்பமான போரின் அம்சங்களை புரிவதில் மிக குறைவானவர்கள்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அன்னார் இந்த உட்பூசல் நிறைந்த குழப்பங்களுடைய விஷயங்களை புரிந்ததில் வெற்றி பெற்றது மட்டுமின்றி மிகவும் தெளிவாகவும் தொடர்ச்சியான முறையிலும் அந்த சம்பவங்களை எடுத்து கூறியிருக்கிறார்கள். இவற்றின் காரணமாக கிலாஃபத் நீண்ட காலம் வரை தடுமாற்றத்தில் இருந்து வந்தது. என்னை பொறுத்தவரை இவ்வாறான சான்று மிகுந்த கட்டுரை இஸ்லாமிய வரலாற்றில் ஆர்வம் கொண்டுள்ள மக்களுடைய பார்வைக்கு இதற்கு முன்னால் வந்திருக்க முடியாது. எட்வின் சாமுவேல் மொன்டாகோ என்பவர் இந்தியாவினுடைய அனைத்து விவகாரங்களிலும் பிரிட்டன் பார்லிமெண்டில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாவாக இருந்துள்ளார்கள். இந்தியா, பாகிஸ்தான் அல்லது துணை கண்டம் போன்றவை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழ் இருந்த போது இவர் இந்தியாவுக்கு பிரிட்டன் பார்லிமெண்டுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தார்கள். 1917, 1918 இவர்கள் இந்த பொறுப்பில் இருந்தார்கள். அந்த நாட்களில் இந்தியாவினுடைய நிலையை கண்டறிவதற்காக இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்தார்கள். ஹஜரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவுடைய விவகாரங்களை தீர்த்து வைப்பதற்காக தெளிவாகவும் விரிவாகவும் அவர்களுக்கு வழிகாட்டல் வழங்கினார்கள். அப்போது இவர் இந்தியாவின் முதன்மை செயலாளராகவும் இருந்தார்கள். ஒரு சொற்பொழிவின் வடிவில் இது அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த சொற்பொழிவு ராகூரில் அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட்டது. ஹஜரத் சர் ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்கள் அதை படித்து காட்டினார்கள். அப்பொழுது ஹுசூர் அவர்களே இவர்களை சந்திக்க சென்றார்கள். அவருக்கு வழிகாட்டல் வழங்கினார்கள். மொன்டாகோ சாஹிப் அவர்கள் இந்த சொற்பொழிவு மற்றும் அதனுடைய நிலைகளை குறித்து தம் டைரியில் குறிப்பு எழுதியிருக்கிறார்கள். அது அவருடைய மரணத்திற்கு பிறகு ஆன் இந்தியன் டைரி என்ற பெயரில் வெளியாகியுள்ளது. அந்த குறிப்பை அவர்கள் 1917 நவம்பர் 15 எழுதியிருக்கிறார்கள். அதில் இவ்வாறு வருகிறது: 4வது குழுவாக வந்தவர்கள் அகமதிகள் ஆவார்கள். இவர்கள் முஸ்லிம்களுடைய ஒரு பிரிவு ஆவர். இவர்கள் முஸ்லிம்கள் ஆவார்கள். மனிதகுல ஒற்றுமையில் நம்பிக்கை வைப்பவர்களாக இருக்கிறார்கள். அனைத்து நபிமார்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு நீண்ட ஆலோசனையை படித்து காட்டினார்கள். அதை அவர்களுடைய தலைவர் எழுதியிருக்கிறார். நமக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட்ட அனைத்து ஆலோசனைகளை காட்டிலும் இது எவ்வளவோ மேலானதாக இருந்தது. இந்த ஆலோசனைகள் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுடைய உறுப்பினர்களுடைய தேர்தல் தொடர்பாகவும் சட்டம் இயற்றுவது தொடர்பாகவும் அனைத்து குழுவில் இருந்து வந்த ஆலோசனைகளை விட மிகச் சிறந்ததாக, மிக நன்கு சிந்தித்து அறிவுபூர்வமாக ஆயத்தம் செய்யப்பட்டதாக இருந்தது. இறுதியாக அந்த குறிப்பில் "He has a good mind and had carefully thought out his constitutional scheme" என்று எழுதப்பட்டிருந்தது. அதாவது அவர் நல்ல அறிவு படைத்த மனிதராக இருந்தார். மேலும் மிக முன்னெச்சரிக்கையுடனும் ஆழமான கண்ணோட்டத்துடனும் தமது அரசியலமைப்பு திட்டத்தை கவனமாக சிந்தித்தவராவார். இவர் நன்கு படித்த தன்மையுள்ள அரசியல்வாதியாக இருக்கிறார் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அதாவது உலக கல்வி கற்காத ஒருவரை பற்றி இவ்வாறு கூறினார். அவர் வெளிப்புறமான உட்புறமான ஞானங்களால் நிரப்பப்படுவார் என்று அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்திருக்கும் போது இது சாத்தியமுள்ளதாக இருக்காதா என்ன? ஹைகோர்ட்டுடைய அட்வொகேட் சௌத்ரி முகமது அக்பர் கான் பட்டி சாஹிப் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள்: இங்கு ஒரு சம்பவத்தை எடுத்து கூறுவது பொருத்தமற்றதாக இருக்காது என்று கருதுகிறேன். பாரிஸ் எனும் வார இதழினுடைய எடிட்டர் லாலா கரம்சந்த் அவர்கள் பத்திரிகை துறையில் எழுதக்கூடிய ஒரு குழுவுடன் காதியானுடைய ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அங்கிருந்து திரும்பி வந்த பிறகு மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அகமது சாஹிப் அவர்களின் தலைமைத்துவம், அகப்பார்வை, ஆளுமை ஆகியவற்றை குறித்து பல கட்டுரைகளை தொடர்ச்சியாக எழுதினார்கள். அப்போது எதிர்ப்பாளர்களுக்குள் கடும் பீதி தோன்றிவிட்டது. அவர்கள் என்னிடம் இது குறித்து கூறினார்கள். நாமோ சர் ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களை மிகப்பெரிய மனிதர் என்று கருதி கொண்டிருக்கிறோம். சர் ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்கள் அந்நாட்களில் இந்திய தலைமை ஆளுநரின் நிர்வாக குழுவின் உறுப்பினராக இருந்தார்கள். நாமோ சர் ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களை மிகப்பெரிய மனிதர் என்று கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அகமது சாஹிப் அவர்களுக்கு முன்னால் சர் ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களின் ஆளுமை பள்ளி சிறுவனின் நிலையைப் போன்று உள்ளது. மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அகமது சாஹிப் அவர்கள் எல்லா விவகாரங்களிலும் சர் ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களை விட சிறந்த கருத்தை கொண்டவராகவும் மிகச்சிறந்த சான்றுகளை எடுத்து வைப்பவராகவும் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் எல்லையற்ற நிர்வாகத்திறன் உள்ளது. இவ்வாறான மனிதர் மிக எளிதாக
எந்த ஒரு ஆட்சியையும் உச்சத்திற்கு கொண்டு சேர்க்க முடியும். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அகமது சாஹிப் அவர்கள் சட்டக் கல்லூரியில் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை குறித்து சில சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார்கள். அந்த சொற்பொழிவுகளில் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் தேர்ச்சி பெற்ற சொற்பொழிவாளரை போன்று வரைபடங்களின் மூலமாகவும் பிளாக் போர்டு மூலமாகவும் சில நுட்பமான கருத்துக்களை விவரித்தார்கள். எனக்கு ஒரு நுட்பமான கருத்து நினைவில் உள்ளது. இதை எழுதக்கூடியவர் இதை கூறுகிறார். எனக்கு அதில் ஒரு நுட்பமான கருத்து நினைவில் உள்ளது. அது என்னவென்றால், அவர்கள் சொற்பொழிவில் இவ்வாறு கூறினார்கள். பரிதாபம் என்னவென்றால், நாடு பிரிக்கப்படும் போது கடலோரத்தில் இருக்கக்கூடிய தீவுகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை. அதாவது லக்காதீவு, தரன் தீவு, பாலா தீவு ஆகியவை. அந்த கடலோர தீவுகளில் வசிக்கும் மக்கள் எண்ணிக்கையில் பெரும்பாலார் முஸ்லிம்கள் ஆவர். அவர்களுடைய முக்கியத்துவம் பாதுகாப்பு கண்ணோட்டத்தை விட எவ்வளவோ அதிகமாகும். இந்த வழிகாட்டலை கேட்டுக்கொண்டிருந்த மக்களிடம் பொதுவாக உருவாகிய தாக்கம் என்னவென்றால், நாடு பிரிக்கப்படும் போது மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அகமது சாஹிப் அவர்களிடம் வழிகாட்டல் பெற்றிருக்கலாமே என்று எண்ணினார்கள். வீணான மார்க்க துவேஷம் மற்றும் தம்மை ஏமாற்றிக் கொள்ளுதல் ஆகிய காரணங்களால் அன்னாரிடமிருந்து இந்த சமுதாயம் பலன் பெறுவதை வீணடித்து விட்டது. மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அகமது சாஹிப் அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட திறமைகளிலிருந்து பயன்பெற முடியாமல் இந்த சமுதாயம் ஆகிவிட்டது. அந்த மக்களுக்கு அனைத்து சிறப்புகளும் இருந்த போதிலும் இந்த அசாதாரணமான விவகாரத்தை குறித்து கொஞ்சம் கூட புரிதல் இல்லை என்பதை ஒரு ஜட்ஜு தனிப்பட்ட முறையில் ஒப்புக்கொண்டார். மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அகமது சாஹிப் அவர்களின் விளக்கத்தை கேட்ட பிறகு அவருடைய பிரபஞ்சம் ஒளி பெற்றது. முதல் முறையாக இஸ்லாமிய கண்ணோட்டத்தை குறித்து சரியான அறிவு அவருக்கு கிடைத்தது. ஆகவே ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் பாகிஸ்தான் நிலை பெறுவதற்கும் உயர்ந்த கருத்துக்களை முன்பும் எடுத்து வைத்தார்கள், பின்னரும் எடுத்து வைத்தார்கள். படிப்பறிவு கொண்ட மக்களுடைய சிந்தனைகளை ஒளிரச் செய்து விட்டார்கள். அம்மக்கள் தன்னிலை மறந்து இருந்தார்கள். பள்ளிச் சிறுவர்களைப் போன்று எங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் இருந்தது என்று அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் டமாஸ்கஸில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அல் இம்ரான் எனும் பத்திரிகை 1924 ஆகஸ்ட் 10ஆம் தேதியில் டமாஸ்கஸில் மஹ்தி என்ற தலைப்பில் செய்தி வெளியிட்டது. அதில் இவ்வாறு வருகிறது: அன்னார் தலைநகருக்கு வருகை தந்த செய்தி தற்போது வெளியானது. சிரியாவைச் சார்ந்த பல ஆலிம்களும் தேர்ச்சி பெற்ற அறிஞர்களும் அன்னாருடன் கலந்துரையாடல் செய்வதற்காகவும் அன்னாருடைய வாதத்தை குறித்து அன்னாருடன் விவாதம் செய்வதற்காகவும் வந்தடைந்து விட்டார்கள். பிறகு என்ன ஆயிற்று என்றால், எழுதக்கூடியவர் இவ்வாறு எழுதுகிறார்: அவர்கள் அனைவரும் அன்னாரை மிகவும் ஆழமான ஆய்வு கொண்டவராகவும் அறிஞராகவும் அனைத்து மார்க்கங்களை குறித்தும் அவற்றின் வரலாறு தத்துவங்களை குறித்து ஆழமான அறிவு கொண்டவராகவும் இறை ஷரியத்துடைய நுட்பங்கள் தத்துவங்கள் ஆகியவற்றை அறிந்த ஆளுமையாகவும் கண்டார்கள். இது ஓர் அரேபிய செய்தித்தாளின் சாட்சியாகும். பிறகு இஸ்ரேல் உருவாகும் போது செயல் திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருந்தன. உருவாகிய பிறகும் செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டன. மார்க்க மற்றும் வரலாற்று ரீதியான கண்ணோட்டத்தில் முஸ்லிம்களுடைய உரிமைகளை எடுத்து கூறி அவர்களுக்கு எச்சரிக்கையூட்ட அன்னார் முயற்சி செய்தார்கள். பிறகும் கூட அவர்கள் அந்த பணியை தொடர்ந்தார்கள். இது தொடர்பாக அன்னார் அல் குஃப்ரு மில்லத்து வாஹிதா என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதினார்கள். அந்த கட்டுரை அரபு நாடுகள் வரை கொண்டு சேர்க்கப்பட்டது. அரபி மொழியாக்கம் செய்யப்பட்டு அரேபியர்களுக்கும் முஸ்லிம் உலகிற்கும் கொண்டு சேர்க்கப்பட்டது. எப்பொழுதாவது நீங்கள் எச்சரிக்கை அடைந்து விடுங்கள் என்று அதில் அன்னார் கூறியிருந்தார்கள். அந்த கட்டுரையை பல அரேபிய செய்தித்தாள்களும் எடுத்து கூறி பாராட்டின. அதில் அன்னார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தம் கருத்துக்களை எடுத்து கூறி எச்சரிக்கையூட்டியும் இருந்தார்கள். எவ்வாறான விளைவுகள் வெளிப்படும் என்று தம் கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார்களோ, இன்று போரில் அந்த விளைவுகளைத்தான் நாம் காண நேருகிறது. அந்தோ பரிதாபம்! முஸ்லிம்கள் இப்பொழுதாவது கவனம் செலுத்த வேண்டுமே. இது தொடர்பாக அஷூரா பக்தாத் எனும் ஒரு செய்தித்தாளில் 1948 ஜூன் 18ஆம் தேதியில் அதன் விபரம் வெளியானது. அதேபோன்று அல் அஹ்பாரு டமாஸ்கஸ் எனும் செய்தித்தாளிலும் செய்தி வெளியானது. அதுவும் இந்த கட்டுரையை மிகவும் பாராட்டி எழுதியது. இது எவ்வாறான கட்டுரை என்றால், அகமதிகளும் இதை படிக்க வேண்டும். இதை படிப்பதால் பல விஷயங்களை குறித்து அறிவு அதிகரிக்கும். சர்தார் ஷவுகத் ஹயாத் கான் சாஹிப் என்பவர் ஜத்வஜஹத் ஆசாதிய ஹிந்துஸ்தானுடைய தலைவராக இருந்தார்கள். அவர்கள் தி நேஷன் தட் லாஸ்ட் இட்ஸ் சோல், அதாவது ஆன்மாவை இழந்த சமுதாயம் என்ற தனது நூலில் இவ்வாறு எழுதுகிறார்: ஒருமுறை முகமது அலி ஜின்னா சாஹிப் சார்பாக எனக்கு ஒரு தூதி செய்தி வந்தடைந்தது. அந்த செய்தியில் கூறப்பட்ட விஷயம் என்னவென்றால், ஷவுகத் சாஹிப், நீங்கள் பட்டாலா செல்வதாக நான் அறிந்தேன். அது காதியானில் இருந்து 5 மைல் தொலைவில் உள்ளது. நீங்கள் அங்கிருந்து காதியான் செல்லுங்கள். பாகிஸ்தானை பெறுவதற்காக தம் நல்ல துவாக்களை கொண்டும் ஆதரவை கொண்டும் உதவி செய்யுமாறு
ஹஸ்ரத் சாஹிப் அவர்களுக்கு என்னுடைய விண்ணப்பத்தை எட்ட வையுங்கள் என்று கூறப்பட்டிருந்தது. ஷவுகத் சாஹிப் கூறுகிறார், மாநாடு நிறைவடைந்ததற்கு பிறகு நடு இரவுக்கருகில் 12 மணியளவில் காதியான் சென்றடைந்தேன். ஹஸ்ரத் சாஹிப் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். முகமது அலி ஜின்னா சாஹிப் அவருடைய தூதிச் செய்தியை கொண்டு ஆஜராகியுள்ளேன் என்று நான் அவர்கள் வரை தகவலை எட்ட வைத்து விட்டேன். அவர்கள் அப்பொழுதே கீழே இறங்கி வந்தார்கள். முகமது அலி ஜின்னா சாஹிப் அவருடைய கோரிக்கைகள் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவர்கள் தங்களுடைய துவா மற்றும் ஆதரவை வேண்டுகிறார் என்று கூறினேன். ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்கும் விதமாக கூறினார்கள், ஆரம்பம் முதலேயே தாம் அவர்களின் மிஷனுக்காக துவா செய்து கொண்டிருப்பதாக அன்னார் தெரிவித்தார்கள். தம்மை பின்பற்றக்கூடிய மக்களை பொறுத்தவரை, அதாவது அகமதிகளை பொறுத்தவரை, எந்த ஒரு அகமதியும் முஸ்லீம் லீகுக்கு எதிராக நிற்க மாட்டார். யாராவது துரோகம் செய்தால் அவர் அவர்களின் ஜமாத்துடைய ஆதரவை விட்டு புறந்தள்ளப்படுவார் என்று கூறினார்கள். அதாவது யாராவது எழுந்து நின்றாலும் ஜமாத் அவருக்கு ஆதரவு அளிக்காது, அவர் அகமதியாக இருந்தாலும் சரியே. முஸ்லீம் லீகுடைய வேட்பாளருக்கு எவ்வாறு இருப்பினும் நாங்கள் ஆதரவு அளிப்போம் என்று கூறிவிட்டார்கள். இந்த சந்திப்பின் விளைவால் மும்தாஜ் தௌலத் தானா சாஹிப் அவர்கள் சியால்கோட் பகுதியில் நவாப் முகமது தீன் சாஹிப் என்ற ஒரு அகமதியை பெரும் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைய செய்துவிட்டார். ஷவுகத் ஹயாத் கான் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், காதியானி மக்கள் தமது அமீருடைய கட்டளையை செயல்படுத்தியவாறு முகமது தீனுக்கு பதிலாக மும்தாஜ் அவர்களுக்கு ஓட்டளித்தார்கள். இந்த மும்தாஜ் தௌலத் தானா சாஹிப் என்பவர் யார் என்றால், இவர் தம் ஆட்சியில் 1953 அகமதிகளுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுத்தவர் ஆவார். அகமதிகள் அந்த மக்களுக்கு எந்த அளவு ஆதரவு அளித்தாலும் இவர்கள் துன்பம் கொடுப்பதை விட்டு விலகி இருப்பதில்லை. ஷவுகத் சாஹிப் அவர்கள் தொடர்ந்து எழுதுகிறார், நான் பட்டான்கோட் சென்றடைந்த போது முகமது அலி ஜின்னா சாஹிப் அவர்கள் மௌலானா மௌதூதி சாஹிப் அவர்களையும் சந்தித்து வருமாறு கட்டளையிட்டார்கள். அவர் சௌதரி நியாஸ் உடைய கிராமத்தை ஒட்டி இருக்கின்ற தோட்டத்தில் தங்கியிருந்தார். நான் அவரிடம் சென்று முகமது அலி ஜின்னா சாஹிப் அவருடைய தூதிச் செய்தியை கொண்டு சேர்த்து பாகிஸ்தானுக்கு துவா செய்யுங்கள், எங்களுக்கு ஆதரவளியுங்கள் என்று கூறியபோது, பாகிஸ்தானோ தூய்மையற்ற இடமாயிற்று என்று கூறியவாறு தூய்மையற்ற இடத்திற்காக எவ்வாறு துவா செய்வது என்று கேட்டார். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் முஸ்லீமாகாதவரை பாகிஸ்தான் எவ்வாறு உருவாக முடியும் என்று கேட்டார். அதாவது ஜமாத்தே இஸ்லாமியுடைய தலைவருடைய தொலைநோக்கு பார்வையை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இப்பொழுது வரை பாகிஸ்தான் உருவாகி இருக்கக்கூடாது. அதாவது அவருடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இன்று வரை பாகிஸ்தான் உருவாகி இருக்கக்கூடாது. சர்தார் ஷவுகத் ஹயாத் சாஹிப் அவர்கள் எழுதும்போது, ஜமாத்தே இஸ்லாமியுடைய தலைவருடைய தொலைநோக்கு பார்வை மற்றும் கண்ணோட்டம் இவ்வாறானதாக இருந்தது என்று எழுதுகிறார். ஆனால் இன்னொரு புறம் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அஹமத் சாஹிப் அவர்களின் கண்ணோட்டம் எவ்வாறானதாக இருந்தது என்று பாருங்கள். இன்று இந்த வரலாற்றை அறியாத அரசியல்வாதிகள் மற்றும் பெயர் தாங்கிய ஆலிம்களின் பார்வையில் அகமதிகள் நாட்டினுடைய எதிரிகளாக இருக்கிறார்கள். அகமதிகள் இந்த நாட்டிற்காக எல்லா தியாகங்களையும் செய்தார்கள். இந்த நாடு உருவான நேரத்திலும் தியாகங்கள் செய்தார்கள், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாடு உருவாவதற்கு எதிராக இருந்த மக்கள் இப்பொழுது நாட்டின் குத்தகைக்காரர்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் விரைவில் இந்த அநீதியாளரிடமிருந்து நாட்டுக்கு இரட்சிப்பை வழங்குவானாக. பிறகு முஸ்லிம்கள் மீது வேதனை கொண்டவாறு ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த இன்னொரு சாதனை பற்றி கூறுகிறேன். 1923 ஆண்டில் சுத்தி இயக்கத்திற்கு எதிராக போராட்டத்தை அறிவித்தார்கள். சுத்தி இயக்கம் என்பது இந்துக்களாக மாற்றும் திட்டமாகும். ஸ்ரத்தானந்த் என்ற ஓர் இந்து லீடர், எந்த முஸ்லிம்களுடைய மூதாதையர்கள் இந்தியாவில் இந்துக்களாக இருந்தார்களோ அவர்களை மீண்டும் இந்துக்களாக ஆக்க வேண்டும் என்று ஓர் இயக்கத்தை ஆரம்பித்திருந்தார். ஹஸ்ரத் முஸ்லிமோது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ச்சியாக முபல்லிகளின் பல குழுக்களை மலிகானா என்ற பகுதிக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தார்கள். இது தொடர்பாக கோரக்பூரிலிருந்து மஷ்ரிக் எனும் செய்தித்தாளில் 1923 மார்ச் 29 செய்தி வெளியானது. அதில் எழுதப்பட்டுள்ளதாவது, அஹமதியா ஜமாத்தியுடைய இமாமும் தலைவருமான அன்னார் தொடர்ச்சியான சொற்பொழிவுகள் மற்றும் எழுத்துக்களின் தாக்கத்தினால் அவர்களை பின்தொடரக்கூடிய மக்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டார்கள். இப்பொழுது இந்த போராட்டத்தில் அனைவரையும் விட இந்த பிரிவுதான் முன்னணி வகிக்கிறது. அஹமதியா பிரிவை பொறுத்தவரை இந்த புதிய முஸ்லிம் பிரிவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏனென்றால் இந்த பிரிவுடன் அவர்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் இஸ்லாத்தின் பெயர் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் அஹமதியா ஜமாத்தியுடைய இமாம் அவர்களுக்கு மார்க்க தன்மானம் பிறந்தது. அன்னாருடைய சில சொற்பொழிவுகளை கேட்கும்போது இப்பொழுதும் கூட இறைவனுடைய பெயரால் உயிரை கொடுப்பதற்கு மக்கள் ஆயத்தமாக இருக்கிறார்களே என்று கண்டு உள்ளத்தில் நடுக்கம் தோன்றிவிடுகின்றது. அஹமதியா ஜமாத் தமது கொள்கைகளை போதிக்கும் என்று நமது ஆலிம்களுக்கு அச்சம் இருக்குமென்றால் அவர்கள் ஒற்றுமையுடன் தம் ஜமாத்தில் களப்பற்ற தூய்மையை
உருவாக்கி அதை முன்னேறச் செய்ய வேண்டும். அதாவது அஹ்மதியா ஜமாத் தமது கொள்கைகளை பரப்பிவிடும் என்று அச்சம் மற்ற முஸ்லிம்களுக்கு இருக்குமென்றால், பிறகு மற்ற முஸ்லிம்கள் ஒன்றிணைந்து ஏகமனதாக ஒரு குழுவை உருவாக்குங்கள், களப்பற்ற தன்மையை உருவாக்கி முன்னேறுங்கள். எவ்வாறு அகமதிகள் பொறுத்துக் கொள்கிறார்களோ, இஸ்லாத்தை காப்பாற்றுகிறார்களோ, அவ்வாறு நீங்களும் காப்பாற்றுங்கள். அகமதிகளாக ஆவதற்காக அங்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை. சமைக்கப்பட்ட உணவுகள் கூட கிடைப்பதில்லை. கடலைகளை உண்கிறார்கள், சத்து மாவுகளை உண்கிறார்கள். அகமதிகளிடத்தில் நாம் இந்த களப்பற்ற தன்மையை பரவலாக காண்கிறோம். அவர் கூறுகிறார், அகமதிகளிடத்தில் இந்த களப்பற்ற தன்மையை நாம் பரவலாக காண்கிறோம். நேர்மை, வாக்குறுதியை பேணுதல், தம்முடைய இமாமுக்கு கட்டுப்படுதல் ஆகியவை இந்த ஜமாத்தினுடைய தனிச்சிறப்பாகும். மிர்சா சாஹிப் மற்றும் அவருடைய ஜமாத்து உயரிய துணிவை கொண்டதாகவும் தியாகங்களை செய்யக்கூடியதாகவும் உள்ளது. மற்ற முஸ்லிம்களுக்கு தியாகத்தின் தன்மானத்தை தூண்டக்கூடியதாக அது உள்ளது. அவர்கள் ஒற்றுமையுடன் இருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களை பார்த்து நீங்களும் ஒன்று சேருங்கள், இவ்வாறு தியாகத்தை உருவாக்குங்கள் என்று தன்மானத்தை ஊட்டுகிறார்கள். நேர்மை மற்றும் அமானிதத்தை பேணுதல் என்பது முஸ்லிம்களுடைய தனிச்சிறப்பாகும். அது தற்போது அகமதிகளிடத்தில் தெளிவாக காண கிடைக்கிறது. அகமதிகளுடைய நன்மைகள், தியாகங்கள், அவர்களின் நேர்மை ஆகியவை அனைத்தையும் விட புகழத்தக்க விஷயங்களாக உள்ளன. இதன் காரணமாக வருவாய் குறைவாக இருந்த போதிலும் இந்த மக்கள் பெரும் பெரும் பணிகளை செய்கிறார்கள். இந்த விஷயங்களை அந்நியர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த வேதனை அன்னாருடைய உள்ளத்தில் இருந்தது. இதன் காரணமாக ஜமாத்தில் ஒரு குறிப்பான துடிப்பை அன்னார் உருவாக்கி முழு ஜமாத்தையுமே ஏதாவது ஒரு வகையில் இந்த வேலையில் ஈடுபடுத்தி விட்டார்கள். இதை அந்நியர்களும் கூட ஒப்புக்கொள்கிறார்கள். மீம் ஷீன் சாஹிப் என்ற பிரபலியமான பத்திரிகையாளர் இருந்தார். அவர் அரசியல்வாதியும் ஆவார். பத்திரிகை துறையில் அவருடைய பெயர் மீம் ஷீன் என்பதாகும். மியா முகமது ஷஃபி என்பது உண்மையான பெயராகும். ஹசரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்தின் போது லாகூருடைய டைரியில் அவர்கள் இவ்வாறு எழுதினார்கள். மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அகமது சாஹிப் அவர்கள் 1914 ஆண்டில் கிலாஃபத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்த பிறகு எவ்வாறு தமது ஜமாத்தை கட்டுக்கோப்புடன் நடத்தினார்கள் என்றால், எவ்வாறு சதர் அஞ்சுமன் அஹமதியாவை நீண்ட காலமாக பணியாற்றக்கூடிய உயிரோட்டமான இயக்கமாக ஆக்கினார்கள் என்றால், அதன் மூலமாக அவர்களின் அளவற்ற நிர்வாக திறன்களை பற்றி அறிய முடிகிறது. அவர்களிடத்தில் எந்த ஒரு பல்கலைக்கழகத்தின் பட்டமும் இல்லை என்றாலும் அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் கற்றறிந்து அல்லாமா என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி கொண்டவராக தம்மை தாமே ஆக்கிக் கொண்டார்கள். அவர்கள் ஒருமுறை ஓர் இன்டர்வியூவில் என்னிடம் கூறியது என்னவென்றால், நான் ஆங்கில திறமையை வளர்த்துக் கொள்வதற்காக சிவில் அண்ட் மிலிட்டரி கசட் உடைய இதழ்களை தொடர்ச்சியாக படித்து வந்தேன் என்று கூறினார்கள். இந்த பத்திரிகை ஹாஜா நசீர் அகமது அவர்களின் காலகட்டத்தில் நின்று விடாதவரை அவர்கள் தொடர்ச்சியாக அதை படித்து வந்துள்ளார்கள். மிர்சா சாஹிப் அவர்கள் ஒரு பண்பட்ட சொற்பொழிவாளராகவும் எழுத்தாளராகவும் திகழ்ந்தார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் தாமதிக்காமல் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள். அதன் மூலமாக ஜமாத்தினுடைய முன்னேற்றத்தின் பாதைகள் திறந்து கொண்டே சென்றன. ஜமாத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை என்னவென்றால், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு காதியான் அவர்களிடம் இருந்து பிடுங்கப்பட்ட போது அவர்கள் ரபுவாவில் 2வது தலைமையகத்தை உருவாக்கியதாகும். லாகூர் ஜமாத்தை சேர்ந்தவர்களின் மொழியாக்க பத்திரிகையான தி லைட்டில் ஹசரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வஃபாத்தை குறித்து எழுதும்போது, எ கிரேட் நேஷன் பில்டர் என்ற தலைப்பில் 1965 ஆண்டு நவம்பர் 16 உடைய இதழில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அஹ்மதியா ஜமாத்தின் இமாமாகிய மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அகமது அவர்களின் வாழ்வு அதிகமான சம்பவங்களை கொண்டதாக இருக்கிறது. நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணிக்கையற்ற மகத்துவமிக்க பல சாதனைகளாலும் திட்டங்களாலும் அது நிறைந்து இருந்தது. அது மரணத்தால் இப்பொழுது முடிவுக்கு வந்துள்ளது. அறிவியல் ஞானங்களால் நிறைந்திருந்த தண்ணீரகற்ற ஓர் ஆளுமையாக அவர்கள் திகழ்ந்தார்கள். கடந்த அரை நூற்றாண்டில் மார்க்க அறிவு முதல் இஸ்லாத்தின் பிரச்சாரம் வரையிலும், அதேபோன்று அரசியல் அமைப்பு போன்ற பல களங்களில் மர்ஹூம் அவர்கள் தன் தலைமைத்துவம், செயல்பாடுகள், சிந்தனைகள் ஆகிய தனது தனித்துவமான தாக்கத்தின் ஆழமான வடுக்களை விட்டு சென்றுள்ளார்கள். உலகம் முழுவதிலும் விரித்து வைக்கப்பட்டுள்ள இஸ்லாமிய மிஷன்களுடைய வலையாக இருக்கட்டும், நாலாபுரமும் கட்டப்பட்டு வருகின்ற பள்ளிவாசல் பணிகளாக இருக்கட்டும், ஆப்பிரிக்கா போன்ற பரந்த பழைய நாடுகளில் நீண்ட காலமாக நிலை பெற்றுள்ள கிறிஸ்தவ மிஷன்களை வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய இஸ்லாத்துடைய தப்லீக் பணியாக இருக்கட்டும், இவை மர்ஹூம் அவர்களின் தெளிவான சாதனைகளாகும். மர்ஹூம் அவர்கள் செயல் திட்டங்களை உருவாக்குவதிலும் அவர்களின் நிர்வாக திறன்களும் களைப்படையாத அவர்களின் தொடர் முயற்சிகளும் ஒரு நிலையான நினைவுகளை கொண்டுள்ளது. தம்மை பின்பற்றக்கூடிய மக்களிடத்தில் இந்த அளவு நேசத்தையும் தியாக உணர்வையும் மர்ஹூம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். தற்காலத்தில் மக்களிடையே
மிக அரிதாகவே இவ்வாறான தலைவர்கள் காண கிடைப்பார்கள். அன்னாரை பின்பற்றக்கூடிய மக்களிடமிருந்து இந்த உத்வேகமான அன்பும் தியாகமும் அன்னாருக்கு கிடைத்தது. அன்னாருடைய வாழ்வு வரை மட்டும் இது கிடைக்கவில்லை, மாறாக அன்னாருடைய வாழ்வுக்கு பிறகும் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் இருந்து 60,000 மக்கள் தம்மை விட்டு பிரிந்த இமாமுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பித்தர்களைப் போன்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அஹ்மதிய ஜமாத்துடைய வரலாற்றில் மிர்சா சாஹிப் அவருடைய பெயர் சமுதாயத்தை கட்டமைத்த ஒரு மகத்துவமிக்க தலைவரை போன்று உயிருடன் இருக்கும். அவர்கள் கடுமையான கஷ்டங்களின் போதும் உறுதியான ஒரு ஜமாத்தை நிலைநாட்டி காட்டியுள்ளார்கள். எவ்வாறான ஒரு ஆற்றலாக மாற்றி காட்டினார்கள் என்றால் அதை நாம் கண்ணும் காணாமல் இருக்க முடியாது. கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் லாகூரி ஜமாத்துடைய செய்தித்தாளும் கூட அன்னார் ஒரு மாபெரும் தலைவராக திகழ்ந்தார்கள் என்ற இந்த விஷயத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. எவ்வாறு இருப்பினும் இது அந்த மக்கள் மனம் திறந்து வெளிப்படுத்திய சிந்தனைகளாகும். இதேபோல ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அந்நியர்களுடைய எண்ணற்ற கருத்துக்கள் உள்ளன. இது தவிர அன்னார் பல்வேறு தலைப்புகளில் ஜமாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பொதுவாக வழங்கிய அறிவுரைகள், வழிகாட்டல்கள் ஆகியவை உள்ளன. அது எவ்வளவோ தலைப்புகளை கொண்டதாக உள்ளன. பல நூல்கள் உள்ளன, பல தொகுதிகளை கொண்டதாக அவை உள்ளன. அவற்றில் சில அச்சிடப்பட்டு வெளிவந்து விட்டன, சில அச்சிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. சொற்பொழிவுகளின் தொகுதிகள் மட்டுமே 35, 36 உள்ளன. ஹுத்துபாக்கள் 26, 27 அல்லது 28 தொகுதிகள் உள்ளன. எவ்வாறு இருப்பினும் பல அறிவுரைகளை அன்னார் வழங்கியிருக்கிறார்கள். அனைத்தையும் விட பெரிய விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு பள்ளிக்கூடத்திலோ மதரசாவிலோ பல்கலைக்கழகத்திலோ எதுவும் படிக்காத போதிலும் திருக்குர்ஆனுடைய ஞானத்தை அல்லாஹ் அன்னாருக்கு வழங்கியிருந்தான். இதற்கு நிகரான ஒன்றை நாம் காண முடியாது. இதை குறித்தும் அந்நியர்களின் எண்ணற்ற கருத்துக்கள் உள்ளன. கடந்த காலங்களிலும் நான் இதை எடுத்து கூறி வந்துள்ளேன். இப்பொழுது பழைய ரெக்கார்டுகளில் அச்சிடப்படாத குறிப்புகளும் கிடைத்துள்ளன, அல்லது குத்பாக்கள் சொற்பொழிவுகளில் இருந்து திருக்குர்ஆனுடைய விளக்கங்களும் கிடைத்து கொண்டிருக்கின்றன. இவை அச்சிடப்படவில்லை. தஃப்சீரே கபீர் எனும் திருக்குர்ஆன் விளக்க உரையில் அவை வரவில்லை. தஃப்சீரே கபீர் என்பது 10 தொகுதிகளை கொண்டதாக உள்ளது. அவற்றை விட 2 மடங்கு அதிகமாக அந்த விளக்க உரைகள் உள்ளன. இன்ஷா அல்லாஹ் அவையும் வெகு விரைவில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டுவிடும். இந்த அனைத்தையும் அல்லாஹ் அன்னாருக்கு வழங்கியிருந்தான். அல்லாஹ் அந்த முன்னறிவிப்பை நிறைவேற்றி விட்டான். ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்த இந்த முன்னறிவிப்பு ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மைக்கு மகத்துவமிக்க சான்றாக முன்னறிவிப்பாக உள்ளது. இது நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய வழிமுறையாக உள்ளது. பல நூல்கள் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டு விட்டன. எவர்களுக்கு உருது மொழி தெரியாதோ அவர்கள் இந்த அறிவு கருவூலத்திலிருந்து பயன்பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதை குறித்து நான் முன்பும் கூறியிருந்தேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த அறிவு கருவூலத்தில் இருந்து பயன்பெறக்கூடிய நல்வாய்ப்பை வழங்குவானாக. தற்போது பாகிஸ்தானில் ஜமாத்துக்கு எதிராக மீண்டும் எதிர்ப்பின் அலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் மற்றும் மௌலவிகள் அல்லது தம்முடைய விருப்பத்திற்கேற்ப எவர்களுக்கு முடிவுகள் கிடைக்கவில்லையோ அவர்களுடைய பெரும் எண்ணிக்கை குழப்பத்தை பரப்புவதற்காக அகமதிகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இது அவர்கள் எப்பொழுதும் பின்பற்றும் வழிமுறையாகும். அவர்கள் தோல்வி அடையும் போது மலிவான விளம்பரத்திற்காக அகமதிகளுக்கு எதிராக எதிர்ப்பின் அலையை உருவாக்கி விடுகிறார்கள். தற்காலத்திலும் இம்மக்கள் இதைத்தான் செய்ய முயற்சி செய்கிறார்கள். தன்னுடைய சுய நோக்கங்களுக்காக அவர்கள் இதை செய்து வருகிறார்கள், இனிமேலும் செய்வார்கள். ஆகவே அகமதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அதே நேரத்தில் துவாக்கள் மற்றும் சதகாக்கள் ஆகியவற்றில் அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அகமதிகளை பாதுகாப்பனாக. ஏமனுடைய அகமதிகளுக்காகவும் அதிகமாக துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் எளிதை உருவாக்குவானாக. அவர்களில் பலர் சிறைவாசத்தை அனுபவித்து வருகிறார்கள். அவர்களின் விடுதலைக்கான ஏற்பாட்டையும் விரைவில் அல்லாஹ் செய்வானாக. பாலஸ்தீனியர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவானாக. பெரும் வல்லரசுகளின் அநீதிகளிலிருந்து அவர்களுக்கு இரட்சிப்பை வழங்குவானாக. கானாவில் ஆண்டு மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றிலிருந்து ஆரம்பித்துள்ளது. நாளை சனிக்கிழமை கடைசி நாளாகும். எல்லா விதத்திலும் வெற்றி அடைவதற்காக துவா செய்யுங்கள். அங்கு ஜமாத் ஏற்படுத்தப்பட்டு 100 ஆண்டுகள் ஆகிவிட்டதற்காக நடத்தப்படும் மாநாடாகும். நாளை இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து ஆண்டு மாநாட்டிற்காக நேரடியாக என்னுடைய சொற்பொழிவு இருக்கும். அல்லாஹ் எல்லா விதத்திலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. Alhamdulillah, alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu
ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر